உங்களே வெட்டாம விடமாட்டேன் நீ யார்? கத்தி என்ன எனக்கு வலிக்கவே இல்லை. ஓ அப்போ நான் இறந்து போயிட்டேனா? நான் சத்துட்டேனா? ஐயோ ஐயோ ஐயோ. என்னது இது நிற்கிறோமே, அப்போ சத்து போனா நிற்கிறதுக்கு கூட ஆகுமா? அண்ணி ஐயோ கனவா? ஏன் நீ இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை நான் ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சுன்னு இருந்தேன். நீங்களா இப்படி பண்ணீங்க அண்ணி? என்னால் நம்ப முடியல அண்ணி. நீங்க பார்த்துக்கிட்டு தான் உங்ககிட்ட அவளை விட்டுட்டு நான் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்களே இப்படி அவளோட கர்ப்பம் கழியணும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி அவளை விழுவச்சு இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணி. இல்லை கார்த்தி, நான் வேணும்ன்ட்டு பண்ணலப்பா. தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. என்னை மன்னிச்சிடுப்பா கார்த்தி. உன் காலுக்கு கும்பிடுற என்னை மன்னிச்சிடுப்பா. மாற்றத்துக்கு தான் நீ வந்த. ஆனால் எங்கள் அண்ணனோட நிலைமையை யோசிச்சு பார்த்த உடனே எனக்கு மனசு வரல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ என் மூஞ்சிலே முழிக்காதீங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. சே, நீங்கள் உள்ள ஒரு ஜென்மமா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு கார்த்தி. நான் எப்பவுமே உன்னை என் புள்ளியாக தானே நினைப்பேன். உனக்கே தெரியும் தானே. இது ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிடு கார்த்தி. உன் காலத்துக்கு நான் உனக்கு செருப்பாக தேவேன் கார்த்தி. தெரியாமல் இதை புத்தி கேட்டு போய் அத்தை மேலே இருக்கிற கோவத்தை நான் அஞ்சலி மேலே காட்டிட்டேன். பாவம், அவள் எனக்கு எந்த கேடும் ஒரு கெடுதல் கூட நினச்சிருந்தே இல்லை. இப்போ சொல்கிறேன் கார்த்தி, சத்தியமாக சொல்கிறேன். அவளோட குழந்தை பொருந்து அவன் தவழ்ந்து அவன் நடக்கிற வரைக்கும் நான் தான் பார்த்துக்குவேன். இது ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சிடு கார்த்தி. உன் அம்மாவா நான் கேட்குறேன் கார்த்தி, மன்னிச்சிடு கார்த்தி. கார்த்தி சீச்சி, நீங்கள் எனக்கு அம்மாவா? என் அம்மாவுக்கு நீங்கள்லாம் எப்பவுமே ஈடாக்க முடியாது. நீ எந்த தாயாச்சும் குழந்தைய சாவடிக்க பார்ப்பாங்களா? நீங்கள் தாயா அண்ணி? உங்கள் வயிற்றுல குழந்தை எப்படி அண்ணி தங்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு அசிங்கமான குணம் இருந்துச்சுன்னா குழந்தை என்ன ஒரு கல் கூட தங்காது அண்ணி. சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பாசமாக நடந்துக்கோங்க. எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்களா நினைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிற்றுல ஒரு புள்ள தங்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சிலியாக அசிங்கமான யோசனைங்கள்லாம் விட்டுட்டு எதனா வேலை போய் பாருங்க நீ. நான் மறந்துடுறேன் நீ. நீங்கள் காலில் விழுந்தீங்கன்ட்டுல எங்கள் அண்ணனோட வாழ்க்கையை நினச்சி மறந்துடுறேன். ஆனால் மன்னிக்க மாட்டேன் நீ. கார்த்தி நான் கிளம்புறேன் நீ. நில்லுப்பா கார்த்தி. எப்பா 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 நேற்றுலேருந்து அழுது கண்ணில் தண்ணியை வத்து போச்சு. என்ன குடும்பமா, அப்படியே பாசமலர் குடும்பம். தேம்பி அழுவுதாக்கும். கொஞ்ச நேரம் உக்காந்துக்கலாம். என்ன வயிற்றுல குடும்பம் சோண்டு வருது? ஓ வசிக்குது. எங்கள் அட்டை காய்ச்சி அழுவுறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் போயிடுச்சு. நம்மளும் எதுவும் செய்யலையே, பயங்கரமாக பசிக்குதே. நம்மளுக்கு தான் இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ, ஆர்டர் போடுறது தான். கொஞ்சம் கறி சாப்பிட்லாம். அழுது வாயில் நாமாண்டு. ஹலோ ஸ்விக்கியா? இது எனக்கு 2 தந்தூரி, ஒரு பிரியாணி, ஒரு பிளேட் கபாப். சீக்கிரம் வர முடியுமா? எவ்வளோ நேரம் வரத்துக்கு? மேடம், வரத்துக்கு ஒரு 1 hour கண்டிப்பாக ஆகும் மேடம். நோ 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 எனக்கு ரொம்ப பயங்கரமாக வேலைக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் உங்களுக்கு 1000 rupees டிப்ஸ் தரேன். சீக்கிரமாக வந்தால் மட்டும் 10 minutes வாங்க. அடட 10 minutes என்ன மேடம்? இதோ 5 minutes வந்துடுறேன் மேடம். குட், வாங்க. சும்மாவா சொன்னாங்க? பணம்னா பணம் கூட வாய் பொழக்கோன்னிட்டு. அது உண்மைதான் பொழக்குது. பா கத்தி பாரு, நல்லா ஷார்ப் பண்ணி தான் எடுத்துன்னு வந்துக்கிறான். ஒரே போட்டுந்தான் இன்றைக்கி நம்ம பாடியில் தான் போயிருப்போம். யார் பெத்த மகராசனம்?
நல்லவனா ஆகிறான், அத்தை விட்டு போயிட்டான். அதே என் புருஷனா இருந்தா நிஜமா விட்டுட்டு தான் மறு வேலையே பார்த்துருப்பான். அது அங்கதான் இருக்கணும். சொல்லுப்பா. மேடம் வந்துட்டேன் மேடம், வீட்டு வெளியே இருக்கேன். பா, அங்கே வெளியே ஒரு குட்டி பக்கெட் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு போயிடுப்பா. ஏன் மேடம்? சொன்னா கேளுப்பா, எது கேட்குற? சரி மேடம், அந்த 1000 ரூபாய் டிப்ஸு. ஆல்ரெடி நான் சாப்பாட்டுக்கும் உனக்கும் 2 சேர்த்து அனுப்பிச்சாச்சு. ஃபோன்பேல செக் பண்ணிக்கோ. சரிங்க மேடம். மேடம் அடிக்கடி கூப்பிடுங்க மேடம். கண்டிப்பா. சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. அட சிக்கனு தாயா, 2 நாளாக அழுது குடும்பமா இது. ஒரு சிக்கன் கூட நிம்மதியாக தின்றதுக்கு ஆடத்தில். இப்போ கூட பாரு, எங்கே அந்த பிசாசுன்னு எதிரெல்லாம் வந்துடுமோன்னு பயமாகுது. அடடா, கல்யாண சமையல் சாதம் புளியோகரை, சாரி சிக்கன் பிரமாதம், இது எனக்கு பத்தாது. ஓஹோ ஓஹோ ஓஹோ. அட அட அட, நான் சமைக்கிறத விட எவனும் நல்லா தான் சமைச்சிக்கிறாயா. பிசாசு துண்ணும்போது அப்படியே மூக்கு வேத்துருமே. எங்கலன்னா கூட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறா, அங்கே வேட்டுது பாரு இவளுக்கு நான் துண்டுறது. அத என்னம்மா பண்ற திரிசா? என்னத்த பண்ணிட்டோம், சோஃபா மேலே படுத்துக்கிட்டு சும்மா இருக்க. இப்படி ஆயிடுச்சு, இப்படி அஞ்சலிக்கு என்ன பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரே அழுதுட்டு இருக்க. அத்தை சாப்பிட்டியாம்மா திரிசா? எப்படி அத்தை? அவளுக்கு ஒரு இந்த மாதிரி நான் செஞ்சிட்டேனே, எப்படி அத்தை எனக்கு சாப்பாடெல்லாம் இறங்கும்? பச்சை தண்ணி கூட குடிக்கல அத்தை. சரிம்மா, நான் வீட்டுக்கு வந்து எதுனா செய்கிறேன். அஞ்சலி டிஸ்சார்ஜே வந்துட்டுருக்கா, கொஞ்சம் ஆழம் கலக்கி வைமா. ஆச்சுன்னா எதுனா சமைச்சு வச்சிடமா இருந்தால் வச்சிடு கொஞ்சம். இதோ செய்கிறேன் அத்தை, நானே சமைச்சு வைக்கிறேன் அத்தை. நீ எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை, நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க அத்தை. சரிம்மா ஆச்சு. ஐயோ, எல்லாம் எடுத்து ஒழிக்க வைக்கணுமே, வாசனை அடிக்குமே. சரி சரி தைச்சிடலாம், வீணாக போயிடுமே. பரவாயில்ல, பாத்திரம் தான் சாப்பிட்லாம்.